கற்பனையில கூட நம்ம ஒரு நாள் கூட இந்த மைக்கை பிடிச்சு இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு வகுப்பை ஒரு செயல் செய்வோம்னு நம்ம நினைச்சது கூட கிடையாது. அப்ப நம்ம நினைச்ச விஷயம் வேற. அப்ப அந்த தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அது உள் உணர்வு என்ன பண்ணுதுன்னா, அந்த வேலை உன்னுடைய வேலை அல்ல, அது தற்காலிகமாக நீ பார்த்த வேலை, அது அப்படியே போட்டுரு. மீறி நீ அந்த வேலையை செஞ்சனா உன்னால செய்ய முடியாது. 2 நாள்ல அந்த வேலையை நீ போடுவ. போடலைன்னா நானே போட வைப்பேன். இதுதான் செயல். எத்தனையோ நல்ல நல்ல குருமார்கள் சில விஷயத்தை வழிகாட்டுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அவசரப்பட்டு அதை பிடிக்க தெரியாம விட்டுருவாங்க. அப்புறம் வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறம் சாமி சொன்னாரே அப்படின்லாம் நினைச்சவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த உள் உணர்வு ஃபர்ஸ்ட் உணர்த்தும் போது பயம் வந்துருச்சு. நமக்கு சம்பந்தம் இல்லாத படித்த பெரிய பெரிய ஆளுங்க இந்த தியான வகுப்பை என்னென்னமோ பண்றாங்க. நமக்கு என்ன தெரியும்? இந்த உணர்வுகள் தன்னை உணர்ந்து நீ மாணவர்களை சந்திக்கணும், நீ இப்படி சொல்லணும்னா இது நமக்கு சம்மந்தம் இல்லாத ரூட்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ரூட்டா இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிதான் நம்ம நினைப்போம். இதுக்கு எந்த ஐடியாவுமே நமக்கு கிடையாது. அப்படின்னா அங்கிருந்து என்னன்னா அடுத்த கட்டம் என்னன்னா, இதுக்கு எதுக்கு ஐடியா? அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, தியானம் போக இது நேச்சராகவே நீ அதுக்கான ஆளு. இதுக்கு ஐடியா படிப்பெல்லாம் தேவை கிடையாது. நீயே அதுவான ஆளு. அது உனக்கு தியானம் நீ பண்ணுனா, இந்த தியானம்னா என்ன, அது உடல்ல என்ன பண்ணுதுன்னு நீ உன் உடலுக்குள்ளேயே நான் காட்டுறேன்ல, அதை வெளியில சொல்லிக்கிட்டே இரு. அதை பார்த்தல்ல, அதை பேசு. அது சம்பந்தமா தானே தேடுறாங்க. உன் உடலுக்குள்ள ஒன்று மாற்றம் நடந்துச்சு இல்ல? நீ சும்மா தானே சுண்டல் வாங்கி தின்னுட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்த, சும்மா தானே படிச்சுக்கிட்டு இருந்த ராமகிருஷ்ணர் புத்தகம், விவேகானந்தர் புத்தகம்லாம். அதுக்கப்புறம் உனக்கு உடல் சம்பந்தமா என்ன மாற்றம் நடந்துச்சு, நரம்பு சம்பந்தமா என்ன மாற்றம் நடந்துச்சு, நீ என்னென்ன மாதிரி எல்லாம் வடிவத்துக்குள்ள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனுச்சு. இப்ப நம்ம நார்மலா இருக்கும்போது திருச்செந்தூர் போறதோ, ராமேஸ்வரம் போறதோ, காசிக்கு போறதோ, இமயமலைக்கு போறதோ வேற. ஆனால் தன்னை உணர்ந்த தியானத்துல ஒரு வடிவம் வரும்போது தேவையில்லாத எந்த இடத்துக்கும் அது அனுப்பாது. அங்க காசு பணம்லாம் தேவையில்லை. நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ராஜா மாதிரி ஒருத்தன் வருவான். அது எல்லாத்தையும் அது உருவாக்கும். அதுதான் அதோடைய செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான செயல். இப்ப இந்த இடத்துக்குள்ள நடக்க போறது கூட அதுதான் அதோட செயல் வடிவம் தான். இந்த வகுப்புகளுக்கு கூட காரணம் என்னன்னா, அந்த உணர்ந்ததுனாலதான் இந்த வகுப்பை இங்க வைக்க முடியும். இது முருகனுக்காக, இந்த மலைக்காக, இந்த ஊருக்காக, நமக்கு அந்த பைபாஸா இருக்கு கண்வேல் அதெல்லாம் இல்லை. அப்ப அதுக்குள்ள இது சம்பந்தமான ரிலேட்டடான மாணவர்களுக்கு வரும்போது அவர்களுக்கு நீ ஒரு செயல் வடிவத்தை கொடு. முடிந்த அளவுக்கு அவங்க உன்னை நம்பலனாலும் பரவாயில்ல, கற்பனையில் ஆழ்த்திராத. தவறான கைட்லைன், அந்த கைட்லைன்ஸ் கொடுக்காத. அந்த மாதிரி வழிகாட்டுதலை எப்பொழுதும் உருவாக்காத. எப்பொழுதுமே நல்ல தியானம், நல்ல இறை அனுபவம், இறையுடைய உண்மை தத்துவம் என்பது லேட்டா தான் உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஏன்னா உடல் எல்லாம் ரத்தம், சதை, நரம்பு இது சம்பந்தமா இருக்கிற உடலையே வேற வடிவத்துக்கு மாறணும். ஒரு கரண்ட் உடலுக்குள்ள பாய்ச்சறது மாதிரி தான் அது. உடலுக்குள்ள என்ன ரத்தம் பாய்க்கப்படுகிறது, உடலுக்குள்ள வெவ்வேறு செயல்கள் இருக்கு. அதற்குள்ள ஒரு தியானம் என்பது ஒரு கரண்டை கொண்டு பாய்ச்சுற மாதிரி தான் அது. அப்ப உடலுக்குள்ள இருந்து அந்த மாற்றத்தை அடைய வைக்கிறதுக்கு உடலை தெளிவுபடுத்தி அது ஒரு வேலையை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனா எல்லா மனிதனும் தன்னை உணர்வதற்காக வந்திருக்கிறானா அப்படின்னா அதுல சில ஐயப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் சில மனிதன் தன்னை உணர போடும்போது அவன் உடல் சரியாகலாம். தன்னை உணர்ற முயற்சியில அவன் குடும்பம் சீராகலாம். தன்னை உணர்ற முயற்சியில அவன் படுகிற துன்பத்திலிருந்து விடுபடலாம். தன்னை உணர்ற முயற்சியில அவன் எவ்வளவு பெரிய கருமாவாக இருந்தாலும் ஒரு சாதாரணமா குழந்தை சாக்லேட் வாங்கி திங்கிற மாதிரி தின்னுட்டு போயிட்டே இருப்பான். கிராமங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. உன் இடத்துல வேற எவன் இருந்தாலும் கீழே விழுந்துருவான். எப்படிப்பா நீ இருக்கிற? நானும் பார்க்குறேன், நீ சலிக்கவே மாட்டேறிய. எவ்வளவு கீழே விழுந்தாலும் எழுந்து காலைல எஞ்சி சைக்கிளில் ஃப்ரெஷ்ஷாக போய்கிட்டே இருக்கியப்பா, வண்டியில் வந்துக்கிட்டே இருக்க. நான் ஒன்றுமே தெரியல, எப்படி குடும்பம் நடத்துற? சில பேர் கேட்பாங்க, கணவர் வேலைக்கு போகல, நீ ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போகிற, ஆனால் நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கீங்க, எப்படி? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இறைவன் கொடுக்குறான்.
இது எப்படா இறைவன்லாம் கொடுப்பான், இது என்னடா இது அப்படின்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க முடியும். அப்ப இந்த செயல்லாம் இது மாறும். அப்போ ஒரு கிரிட்டிக்கலான செயலை கூட தன்னை உணர்ற முயற்சிக்குள்ள எவன் இறங்குறானோ அவன் யோகி ஆகுறானோ, அவன் பெரிய ரிஷி ஆகுறானோங்கிற தாண்டி அவன் இந்த வாழ்க்கையை சரியாக எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சூழல் உருவாயிரும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிரும். அது வரைக்கும் மனைவி குழந்தைகளோட ரொம்ப வேற மாதிரி அட்டாச்சா இருக்கிறவன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவன் எல்லா பேத்துக்குமே இந்த தியானம் என்ன பண்ணுன்னா, ஒண்ணு விட்டு கொடுக்க வைக்கும், இல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தும், இல்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தும், இல்லைன்னா அதை விட்டு விடுபட்டு ஒரு 6 மாதம் அவங்க அங்க இருக்கட்டும், நம்ம இங்க இருப்போம், ஒரு தெளிவா ஒரு செயல் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஆனா தியானம் பண்ணாதவனுக்கு ஜோசியக்காரர் கூட்டு இந்த பிள்ளையை தத்து கொடுத்துருங்க, அப்பாவும் பையனும் சேர்ந்து இருந்தா சரியா இருக்காது, சரி உங்க மனைவியும் குழந்தையும் போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்க சொல்லுங்க, 6 மாசம் இவங்க இப்படி இருக்கட்டும், கிரகம் சரியாயிருமா. ஆனா தியானம் பண்றவனுக்கு நோட்டை தூக்க வேண்டாம், ஜோசியக்காரை பார்க்க வேண்டாம், அது இயற்கையாகவே நகர்த்திரும். அவ்வளவுதான் இது செயல். நல்ல தியானம் பண்றவன் அவனை பார்த்துருவான், அவனுடைய கஷ்டத்தை அவன் கரெக்ட் பண்ணிடுவான். இதுதான் செயல், இது உண்மை தத்துவம். அப்ப கிளாஸ் தியானம் நம்ம ஒரு வகுப்புங்கிறது என்னன்னா வெறும் கடவுளை உணர்றது மட்டும் கிடையாது. இந்த பிறப்புல பிறந்தோம்ல, பல உறவுகளோட மையமாக ஒன்று கூடி தாய் தந்தை இவ்வளவு பெரிய உறவோட நம்ம ரத்த சம்பந்தமா பிறந்திருக்கோம்ல, அந்த வாழ்க்கையை கடக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையை சரியாக வழி நடத்துறதுக்கு யார் வழி நடத்துவான்னா நம்ம வழி நடத்திக்கணும். அதுக்கு நம்மளுடைய உள் உணர்வு என்ன பண்ணும், தன்னை உணர்ந்தால் அது பேசி எல்லாத்தையும் சொல்லிடும். தன்னை உணராத போது அந்த உள் உணர்வு என்ன பண்ணுன்னா புஷ் பண்ணும். ஒரு தாய் இன்னும் கொஞ்சோண்டு புஷ் பண்ணுமா குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உள் உணர்வு என்ன பண்ணுன்னா, இப்ப நீங்க எங்கெங்கேயும் இருந்திருப்பீங்க, இங்க வந்தீங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னா உங்களுக்கு உள்ள ஒண்ணு பேசி வரல, ஒண்ணு புஷ் பண்ணி இங்க கொண்டாந்துருச்சு. இதுதான் வாழ்க்கையில பல நாள் இந்த மாதிரி தான் நீங்க புஷ் பண்ணி தான் நவர்ந்துகிட்டே இருக்கீங்க. அது நீங்க யாரோன்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் பேசி இருக்கிறத கேட்டுட்டு நான் தான் உங்களை கூப்பிட்டுட்டேன்னு கூட நினைக்கிறீங்க. அது உங்க உள் உணர்வு என்ன பண்ணுனா, தயவு செய்து போயிரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி புஷ் பண்ணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு காரணம் நான் தான், இல்ல மலைக்கு மேல இருக்கிற முருகன் தான், எங்க அப்பா சிவன் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு நீங்க தாங்க, அந்த உள் உணர்வு தாங்க. ஒரு கெட்ட செயலை செய்ய வைக்கிறதுக்கு நம்மளோட உள் உணர்வு தான், ஒரு நல்ல செயலை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம உள் உணர்வு தான். எதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, எண்ணத்தை கலக்காம அன்னதானா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஆத்மார்த்தமா பணத்தை எடுத்து கொடுத்துட்றா, கோயில் விஷயத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காதரா அப்படியே எடுத்து கொடுறான்னா எண்ணம் மாறி போயிடும். அப்போ ஒரு நல்ல அந்த செயல் அதுவாக தியானத்துல என்னன்னா எண்ணத்துல மாறக்கூடாது, அந்த இறை செயல்னா தானா நடக்கும். அப்ப நிறைய பேர் மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, வீடுகளில் நகரங்களில் பார்த்தீங்கன்னா, அவங்க இறைவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, அவங்க உறவினர் சொல்லுவாங்க, கிறுக்கு பிடிச்ச அலையிறான், தியானம் கிரான்னு சுற்றிட்டு இருக்கான், பொழப்ப பார்க்க மாட்டான் அப்படிம்பாங்க. அந்த உள் உணர்வு தான் அவங்கள புஷ் பண்ணி போக வைக்குது. அதை சரிப்படுத்தி அதை சரணாகதி அடைந்தா அது இன்னும் மேம்பட்ட வளர்ச்சிக்குள்ள அவங்க வாழ்க்கைய ஒரு நல்ல செயலுக்குள்ள கொண்டு போயிடும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாயை, கருமவினை, உடல் நோய், துன்பம், துயரம், இந்த வாழ்க்கை, உறவு, கல்யாணம், குழந்தை, தியானம் எல்லாத்தையும் பத்தியும் பேசிட்டேன். நீங்க எந்த கேள்வியுமே கேட்க முடியாது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே செயலா சொல்லிட்டேன். அப்ப இதுக்குள்ள நான் பெரிய குரு, இன்னொருத்தர் பெரிய குரு, சின்ன குருங்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்க எந்த தியானத்தை வேணாலும் பண்ணுங்க, புரியுதுங்களா? யார் தியானத்தை வேணாலும் பண்ணுங்க. ஆனா சரணாகதி அடைந்து அதுக்குள்ள ஆசைப்படாம இருந்தாதான் அந்த மறைக்கப்பட்டிருக்க ரகசியத்தை தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? கிருபானந்த வாரியாரை தாண்டி நீங்க முருகனை பத்தி யாராவது பாடிட போறீங்களா, பரப்பிட போறீங்களா? அவரே உள் உணர்வுல என்ன உணர்ந்தார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப இதே மாதிரி பரப்புரைங்கிறதெல்லாம் தாண்டி அந்த உள் உணர்வுகள் உணர்ந்தாதான் அருணகிரி மாதிரியோ மாணிக்க வாசகர் மாதிரியோ மாற முடியும். அது புஷ் பண்ணல, அதுவே வெளியில பேச ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்கிட்டு இருந்தது என்ன பண்ணிருச்சுன்னா வெளியிலே நின்றுச்சு. அதுதான் என்ன சொல்றாங்க, உயர்ந்த சோல்,
தன்னையே அறிந்து விட்டேன், தன்னையே பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது மற்றவங்களுக்கு மேஜிக்கு, மற்றவங்களுக்கு கற்பனை, மற்றவங்களுக்கு வேற ஒரு செயல். ஆனால் உணர்வு பூர்வமாக இது இருக்குங்க. இது செயல் வடிவம். நம்ம அதுக்குள்ள வேற எந்த விசாரணையெல்லாம் விட்டுட்டு பிராக்டிக்கல்குள்ள போயிட்டோம்னா எல்லாம் தெளிவா இருக்கும். பிராக்டிக்கல் தான் ரொம்ப தெளிவான ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கும். அதுக்காக தான் கடமையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு செயல். இது கடமையை, நீங்கள் வீட்டோட கடமையை, நகரத்தோட கடமையை பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் வீட்டில் இருக்கிறாரு, போய் மனைவியை பார்த்துக்கிறாரு, குழந்தையை பார்த்துக்கிறாரு, விவசாயம் பார்க்குறாரு, அது தாண்டி வேலைக்கு போகிறாரு. ஆனால் உள்ளுக்குள் தியானத்தை பண்ணுகிறார், இறைவனை தேடுகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் வளர்ச்சி அடைவார். நான் அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கும்போது எந்த உறவினர்களுக்கு தெரியல. உள்ளுக்குள்ள பெரிய வேலை பார்த்தேன். தியானத்தில் ஒரு நாளில் டமால்னு நிற்க முடியாது. பல ஆண்டுகள் இந்த வேலை பார்த்தான். இப்போ என்னுடைய உறவினர் ஒரு நாள் நீங்கள் எப்போ தியானம் பண்ணீங்க? பல ஆண்டா பண்ணி. ஏன்னா அதை நான் அவங்கள்ட்ட சொன்னதே இல்லை. ஏன்னா நான் அள்ளி பூசிட்டுலாம் போய் நான் ஒரு சிவனடியார், நான் டெய்லியும் காலையில் தவம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, இவன் காசுக்கு சம்பாதிக்கிற வேலையை பார்க்க வேண்டியது. இதுக்கு இவனுக்கெல்லாம் அது வருமா? நம்மளுங்க ஒப்பீனியன் வேறு. ஏன்னா முருகனை கும்பிடணும்னா அதுக்கு ஒரு தேஜஸ் வேணும்ப்பா, சிவனை கும்பிடணும்னா அதுக்கு ஒரு இது வேணும்ப்பான்னு நம்மளுங்க கருத்து சொல்லுவாங்க. முருகனை கும்பிட்றதுக்கோ சிவனை கும்பிட்றதுக்கோ தேஜஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். புரியுதுங்களா? உணர்வோட ஒரு வேலை செஞ்சா போதும். என்ன தேஜஸ் வேணும்? யாருக்கும் எதுவும் வேண்டாம். அவன் ரோட்டில் ஒரு பரதேசியாக கிடந்தா கூட அவனுக்கு அந்த தகுதி உண்டு. இதுக்கெல்லாம் தகுதியெல்லாம் கிடையாது இதெல்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதை காட்டவே இல்லை. அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அந்த தியானத்திலிருந்து ஒரு தன்னைக்கான ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் போது, அது வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி நிகழ்ந்துச்சு? நீங்க எப்ப தியானம் பண்ணீங்க? இது எத்தனை வருஷம் அனுபவம்? இது எப்படி நடந்துச்சு? நாங்களும் இதே ஊர்ல தானே இருக்கோம், நீங்க எங்க உட்காந்துட்டு இருந்தீங்க? அப்படி எல்லாம் கேட்க தொடங்கினேன். அதே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை தான் வெளிப்படுத்தணும். இது நம்மளுடைய பர்சனல். நம்ம எதை வெளிப்படுத்தணும்னா, 2 குழந்தைக்கு தகப்பன், நான் இந்த மாதிரி ஒரு ஏக்கரை வச்சு விவசாயம் பண்றேன், நான் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதுதான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம். இந்த ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நெத்தியில் எழுதி வச்சுட்டு போக வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? இந்த உயர்ந்த நீங்க போட்டிருக்க துளசி மாலை, உத்தராட்ச மாலை, இதெல்லாம் என்னன்னா உயர்ந்த சோல்கள் அந்த மரங்கள்ல உட்கார்ந்து ஒரு பெரிய வேலை செஞ்சதுனால அதுங்களுக்கு உயிர்த்தன்மை கொண்ட பேர் ஆற்றல் இருக்கு. அந்த மாதிரி உயர்ந்த மரங்கள், நிறைய மரங்கள்ல உயர்ந்த சோல்கள் அந்த மரங்களை மையமா ஒரு பிரபஞ்ச பேராற்றல் தேர்ந்தெடுத்து ஒரு வேலை, பெரிய வேலை பார்த்து வச்சிருக்குங்க. அப்போ ஒரு உத்தராட்சம் என்பதையே ஏன் ஒரு தனி மனிதர் அணிகிறாருன்னா, அதுவே ஒரு சித்தர் மாதிரி தான். ஒரு காலகட்டத்துக்கு மேல அவரே என்ன பண்ணுவாருன்னா, அவரே வெளிப்படைஞ்சதுக்கு அப்புறம் அது தேவைப்படாதுன்னு அதை எடுத்து வச்சிருவாரு. அதை யாராவது வளர்ந்து வர்ற ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற மனிதன் அதை பயன்படுத்திக்குவான். அதை அவர் உதாசனப்படுத்தி வைக்கல. நாளைக்கு இன்னொருத்தனுக்கு அது தேவைப்படும் அப்படிங்கறதான் அதோடைய பொருள் வடிவம். புரியுதுங்களா? உயர்ந்த, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னை உணர்ந்தவங்க மட்டும்தான், என்னோட அனுபவத்துல சொல்றேன், தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் காவி வெட்டியை கட்டலாம். இன்னைக்கு 99% பேர் தன்னை உணராமே காவி வெட்டி கட்டுறாங்க. ஆதிசங்கரோ இல்லை யாராவது உயர்ந்த உண்மையாகவே சிவன் மீது, சிவனை பார்த்தவங்க, அவங்களுக்கு அந்த தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நிறம் என்னன்னு பார்த்துட்டு அந்த நிறத்தை எடுத்து கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி அதை தொடவே மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு 17லேருந்து 27 வயசு பசங்க ஒரு ஒரு சந்தோஷத்துக்கெல்லாம் எடுத்து காவி வேட்டியை கட்டிக்கிட்டு, பச்சை வேட்டியை கட்டிக்கிட்டு, என்னென்ன வேட்டியோ இப்போ இந்த ஜவுளி கடையிலலாம் இப்போ எத்தனை கலர்ல இருக்கோ அதெல்லாம் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஒரு செயல் வடிவமா இருக்கும்? இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுன்னா காவி. காவி கட்டிட்டானா யாரா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடணும். காவிங்கிறதுக்கு பேரே விடுதலைன்னு பேரு. இதுதான் காவி. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா காவி கட்டிட்டாங்கன்னா அவங்க குறுக்க கூட பெண்கள் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு உயர்ந்த சாமி. ஊர்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பயப்படுவாங்க?
பையன் ஆன்மீகத்துக்கு கூடாத சாமியார போயிடும். ஏன்னா காவி கட்டினவன் திருப்பி பொம்பளை கையை பிடிக்க மாட்டாங்கிறதான் வரலாறு. அப்ப காவி பவர்ஃபுல்லானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஒரு உயர்ந்த சக்தி கொண்டது காவி. அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, காவியை தொடர்றதுக்கே ஒரு 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 அதுக்கு ஒரு பவர் வேணும் அப்படிங்கிற ஒரு செயல் சொல்லிடுவோம். இப்ப இன்னைக்கு அதெல்லாம் யாரு ஒழுங்குபடுத்துறது? இல்ல யாரு ஒழுங்குபடுத்துவா அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குல்ல. இப்ப இதுதான். அப்ப நம்ம எந்த உடை கலர் என்ன நம்மளை அறியாதனாலதான் நம்ம கலர் கலரா உடையில இருக்கோம். நம்மளை அறிஞ்சிட்டோம்னா நிறம் என்ன என்பது தெரிஞ்சு போயிடும். இது உன்னுடைய நிறம், இது வெள்ளை, நிறம் தெரிஞ்சதுனாலதான் போட்டு. சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நம்ம போடல. அவங்க வேற பொது வாழ்க்கையில் இருக்கிறனால அது ஒரு செயல் வடிவமா இருக்கும். இந்த ஐடியில ஒரு சில ஃபார்முலாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபார்முலாவில் பண்றது. ஆன்மீகத்திலாம் ஃபார்முலாவெல்லாம் கிடையாது. தலையில கோடாலி எடுத்து போட்டுருவாங்க சித்தர்கள். ஃபார்முலாவெல்லாம் பார்த்தோம்னா 2 பொளந்து தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, இந்தியாவுல 140 கோடி பேத்துல அந்த உயர்ந்த சோல்ங்கிறத நீங்களே கணக்கெடுங்க. யார் பேசலாம், ஸ்பிரிச்சுவலை பேசலாம், இறைவனை பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அது அறியறது, அந்த செயல் உணர்ந்து செயல்படுறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு லேஸ்பட்டா நடக்காது. காசி நகரத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 20,000 பேர் உள்ள போறாங்க, வெளியில வர்றாங்க. ஆனா என்ன செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல இப்ப கும்பமேளாவ, அந்த வடிவத்துக்குள்ள என்ன செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் உணர்ந்து செயல்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாருக்கோ ஒரு செயல் இல்லை. இதெல்லாம் இதோடைய வடிவங்கிறது.